ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்எஃப்சியை ஓப்பன் பண்ணதோடு நம்ம விட்டுட்டோம். இப்போ அதுலேருந்து நம்ம இந்த பார்ட் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு மோட்டல் சிமுலேட்டர் பார்ட் 5. என்னோட சிமுலேட்டர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ ஹைப் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சூப்பராக அடுத்தடுத்த சூப்பர் சிமுலேட்டர் கேம்லாம் ட்ரை பண்ணலாம். நான் சில பல பிளான் கூட வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்ன பிளானுங்கிறத நான் போக சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நம்மளுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த கேமுக்குள்ளே வந்தாலே என்னோட முதல் வேலை இந்த க்ளீனிங் பண்ணுறது தான். இதான் எனக்கு செம்ம வெறியாகும். எப்போ பார்த்தாலும் இந்த க்ளீனிங் ஒர்க் மட்டுமே ரொம்ப வெறிப்பேற்றுங்க. ஸோ கைஸ், நான் க்ளீனிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இல்லாட்டி உங்களுக்கு தான் தேவையில்லாமல் போர் அடிக்கும். A few moments later. சூரோலையே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான வேலை இருக்குது. எல்லாருக்கும் ரூமை வாடகைக்கு விட்டால் தான் நம்மளால் அடுத்த வேலை செய்ய முடியும். ஸோ வாடகைக்கு விடுற வேலையை ஆரம்பிச்சிருவோம். வாங்க சார், வாங்க வாங்க, ஹேவ் அ குட் டே. வாங்க சார், ஹேவ் அ குட் டே சார். நைஸ் டு மீட்டிங் சார். வாங்க 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 வாங்க, டக்குன்னு வாங்கடா. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் போய் எம்எஃப்சியை வேறு ஓப்பன் பண்ணணும். இதுக்கு வேறு ஆள் போடணுங்க. அது வேறு எனக்கு கடுப்பாகவே இருக்கே. இந்த கேமில் நிறைய வேலைகள் இருக்கிறத நான் பாசிட்டிவாக சொல்கிறதா நெகட்டிவாக சொல்கிறதானே எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் இப்போதைக்கு $11,000 கிட்ட கையில் இருக்குது. மன்னிச்சுக்கோங்க சார், இப்போதைக்கு இவ்வளோ தான் ஹோட்டல் இருக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே, லெவலப் ஆகிட்டோம். அதுக்குள்ளேயும் இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே மேம், கொஞ்ச நேரம் இருங்க. ஸ்டாப்ஸை வந்து ஆர்டர் போடணுமே. ஸோ ஜிம்மு, இப்போ கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா எனக்கு கண்டிப்பாக ஆட்கள் வேணும். ஸோ இவனை பார்த்தா ஓகே ஆர்டர் போடலாம். ஸோ இன்னொருத்தர் வேணும். ஸோ இன்னொருத்தரையும் ஹையர் பண்ணலாம் 2 மணி நேரத்துக்கு. ஸோ க்ளீனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், எனக்கு க்ளீனர் கண்டிப்பாக வேணும். க்ளீனரையும் கொஞ்சம் ஆர்டர் போடுவோம். ஸோ போதும். இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம். ஓகேங்க, க்ளீனர் போட்டாச்சு. அடுத்து இவன் வேணாம். ஓகே, வேறு ஓகே, இங்கேயும் ஆள் போட்டாச்சு. கேஷ் கவுண்டருக்கு ஆமாம் எனக்கு ஆள் இப்போதைக்கு வேணும். ஸோ ஹையர் பண்ணியாச்சு. கேஷ் கவுண்டர் அந்த இடத்துக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவை தான். ஸோ எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தேங்க்யூ. ஒரு வேலை ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கான வேலை முடிச்சு நினைக்கிறேன். கார் வாஷுக்கு நமக்கு ஆள் வேணும். ஸோ அவனுக்கும் ஹையர் பண்ணிடலாம். ஸோ கார் வாஷ் முடிஞ்சிச்சு. ஸோ வேறு என்ன இருக்கான்? மேலே ட்ரெஸ்ஸு கடன் ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னா நமக்கு முதல்ல ஸ்டோர் என்ன இருக்குது, அது என்ன தெரியல. கொஞ்சம் அது என்னது நான் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இந்த கேம் ஆஹா இவ்வளோ பொருள் நீங்கள் கிடக்குங்கிறதே மறந்துட்டேன். இந்த வேலையை வேறு நான் பார்க்கணும். இந்த வேலையை நான் தான் பார்த்தாகணும். ஸோ ட்ரெஸ்ஸிங் ஸ்டோருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம். தள்ளுங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் ஸ்டோருக்கு ஓகே, இப்போதைக்கு இந்த அக்கா மட்டும் தான் வேணுமா? ஓகேங்க, ட்ரெஸ்ஸிங் ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு. ஸோ ஆர்டருங்கன்னா நான் சொன்னது ஆள் போட்டாச்சு. ஸோ ஆட்கள் அடுத்தடுத்து வந்துருவாங்க. ஸோ க்ளீனிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேர் க்ளீனிங் ஒர்க்கை பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல கேஷ் கவுண்டர்லேயும் ஆள் இருக்குது. இப்போ போய் நம்மளுடைய வேலையை பார்க்கலாமா? ஓகேங்க, போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது இதை அப்படி தூக்கின்னு நம்ம போய் எம்எஃப்சியில் நம்மளுடைய இதெல்லாம் அடுக்கி வைக்கிற வேலை இருக்குங்க. போயிட்டு ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுருவோம். ஏன்டா இப்படி ஒவ்வொன்றா கொண்டு வரதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மினிமம் 1 மணி நேரமாக ஆயிரும் போல இருக்கே. ஓகே, இவங்கள வேலைக்கு வச்சாலாவது ஏதாவது வேலை ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இது எங்கே வைக்கிறது? ஓப்பன் பண்ணி ஆமாம், இது எங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறது? இந்த இடம் தான். ஓகேங்க, ஓகே ப்ளேஸ் இட். ஓகேங்க, ஓகே லெவலப் ஆயாச்சு. நமக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு. நமக்கு இப்போ வந்து நிறைய வேலை இருக்குது. அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் மூலம் கொண்டு வந்து நான் இங்கே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை பார்க்குறேன். இல்லாட்டி தேவையில்லாமல் டைமும் போகும், வீடியோட லென்த்து அதிகமாகும். ஓகே, ஆடு பார்க்காம இன்றைக்காவது விளாண்டான்னு பார்த்தேன். பட் இது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ எல்லா பொருளும் கொண்டு போகணும். ஸோ அதனால் அது இது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபியூல் நம்மகிட்ட இப்போ இல்லைங்க. ஸோ ஃபியூல் கொஞ்சம் ஆர்டர் போடணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட காசு இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா $500 நல்ல ஒரு $500 வந்து ஆர்டர் போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ ஆர்டர் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே இதை வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாமா? ஓகேங்க, ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தூக்கி இதில் பொறுமையாக வைக்கணும். பட் எப்படி கரெக்டாக வைக்கணும் தான் தெரியல. இந்த மாதிரி போய்க்குது சில சமயம். பார்ப்போம் இருங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிடலாம். ஓகே, இப்படியே இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு அடுக்குவோமா? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. அடிக்கிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, ஃபைனலி இந்த ஒரு பொருளை மட்டும் கொண்டு போனால் போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்சியை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் சமைக்கிறது இப்போ யாரை பார்க்க போகிறது? சமைக்கிற வேலை எனக்கு தெரியுமா, இல்லை இதுக்கு ஆள் போட்டு தான் ஆகணுமா அப்படிங்கிறத போய் பார்த்தலாம். உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ இது எங்கே வைக்கிறது? ஓகே, இந்த இடத்துல தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணி சுற்றி விட்டு இது எங்கே வைக்கலாம்? ஸோ கைஸ், இது எப்போதைக்கு நான் இங்கே வைக்கிறேன். இதை வேறு எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு. ஓகே, இது எப்படி இங்கே வச்சாச்சா? ஓகே, இந்த ஃப்ளோரில் நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஸோ புது பெயிண்ட் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி எதுக்கு வாங்கினேன்னு தெரியல. பட் தக்காளி வாங்கிட்டேன். இந்த தக்காளிலாம் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை. இங்கேயே வைக்கணும். இங்கே வைக்கணுமா தெரியல எங்கே வைக்கிறதுன்னு.
கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தான் வைக்கணும். பட் இப்போவே சமைக்க ஆரம்பிக்கிற ஆப்ஷன்லாம் காட்டுது. நம்ம எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள வச்சுருவோமா? ஓகேங்க, இவங்களை கொஞ்சம் வேலைக்கு போட்டுருவோமா? இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து எடுத்துக்கோங்க, என்ன தேடு பார்த்துக்கிட்டு. ஸோ இதுக்கு இவன் இந்த மாதிரி வேலை பார்க்குறவன் எங்கே இருக்கான்? எங்கடா யாரையுமே காணும். ஸோ செஃப் இருக்காங்கங்க. ஸோ அப்படின்னா செஃப் கண்டிப்பாக ஆர்டர் போட்டு தான் ஆகணும். செஃப்பை கொஞ்சம் என்ன எதுன்னு பார்த்துக்கணும். சரி ஓகே, முதல்ல எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிடலாம். முதல்ல இந்த சேரில் வந்து வேணால் வச்சுருவோம். ஓகே, இங்கே 2 இது. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று வைக்கணும். ஸோ அப்படியே இங்கே ஒன்று வச்சிடலாம், கொஞ்சம் கேப் விட்டு வைக்கலாம். ஓகேங்க, நான் எத்தனை சேர் ஆர்டர் போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ லெவல் அப்பு. ஸோ இன்க்ரிமெண்ட்டாக 850 ரூபா கிடச்சிருக்கு. வேறு சேர்ஸ் இருக்கா? சேர்ஸ் நம்ம கம்மியாக தான் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சேர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது. இது அப்டேட்ஸு ஸ்டோருக்கு போயிட்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம இதில் இருக்கோமா? ஓகேங்க, சேர்ஸு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ சேர்ஸு ஸோ இது கிட்டத்தட்ட 1000 ரூபாய்ட்டு வருது. ஸோ இப்போ இன்னும் ஒரு 3 சேர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம். பண்ணு எங்கேடா வைக்கிறது? இப்படி ஒன்று இருக்கோ? ஓகே, இதை திறந்து. ஸோ பண்ணு இங்கே தான் வைக்கணுமா என்ன? ஓ ஆமாம், பண்ணு இங்கே தான் வைக்கணும். மேபி நமக்கு அடுப்புமே அதிகமாக தேவைப்படுமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அடுப்பும் அதிகமாக தேவைப்படுமோ? சரி, என்னதான் வாங்க, அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டுருவோம். ஸோ அடுப்பு எங்கடா? மேபி இது சமைக்கிற அந்த இது. ஸோ ஆல்ரெடி இது ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அப்போ $4000 இன்னொன்று ஆர்டர் போட்டுருவோம். ஸோ நைஸு. ஸோ நம்ம ரூம் ஓப்பன் பண்ணது நல்லா போச்சு. நமக்கு நிறைய காசு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து தக்காளியை கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, தக்காளி அடுத்து. ஸோ டொமேட்டோ இஸ் புல்லி. ஸோ இது அப்படின்னா இங்கே தான் இருக்கணும். ஸோ அப்போ தக்காளியை தவிர்த்து வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வெங்காயம் இல்லாட்டி எப்படி? ஸோ வெங்காயத்தை வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் முழுக்க நான் கஃபேல தான் வேலை பார்க்க போகிறேன். நான் எனக்கு வேறு எங்கேயும் வேலை இல்லை. ஓகே, வெங்காயம் அப்படியே அங்கே இறக்கிட்டு இருக்கட்டும். ஸோ அதனால தான் காசு செலவு பண்ணி எல்லா சைடும் நான் ஸ்டாப்ஸை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே. ஸோ வெங்காயத்தை ஆல்ரெடி வச்சாச்சா? அப்போ இனி வெங்காயத்துக்கு வேலை இல்லை. ஸோ அப்போ வெங்காயத்தையும் இங்கேயே போட்டுடலாம். ஓகே, நம்ம ஆர்டர் போட்ட பொருளும் வந்துருச்சுங்க. அதை போய் தூக்கின்னு வர வேலையை வந்துட்டு அதை கொடுத்தாங்கணும். ஓகே, இதை கொண்டு போய் வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது. ஆமாம், இது எங்கே வைக்கிறது? இங்கே வைக்கணுமா என்ன? ஸோ கைஸ், இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. மை காட். சரி, இது இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண சேருமே வந்துருச்சு. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அடுக்கி வச்சிடலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிடலாம். ஓகே, ஸோ நைஸு. ஸோ இன்னொன்று இருக்கே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இங்கிட்டு வைக்கலாம். ஸோ இங்கிட்டு வச்சா கரெக்டாக இருக்குங்க. ஆனால் இங்கே வைக்க முடியல, இங்கிட்டு வைக்க முடியலை, இங்கிட்டு தான் வைக்க முடியுதுங்க. ஸோ கைஸ், இப்போ தான் உனக்கு கவனிச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு ஆர்டர் வைஸாக தான் வைக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் சேர்ஸை போட முடியுது. ஓகேங்க, இப்போ இதை கொண்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி ஸோ இங்கே எங்கேயாவது வைக்கணும். இந்த இடத்துல வைக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், இது எதுக்குன்னு எனக்கு தெரில. ஸோ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த இதெல்லாம் இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவனே வந்து வச்சுட்டு போயிட்டான் நம்ம வேலைக்காரனே. இது இங்கே தான் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி வச்சாச்சு. ஓகே, எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ எங்கடாவன்? டேய் தம்பி, இந்த இது ஒன்று வெளில கிடக்கு. இதையும் தூக்கி கொண்டாந்து உள்ளே போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, யார் சமைக்க போகிறது? வேறு யார்? நான் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம இப்போ என்னடா பண்ணுறது? ஓகே, இது ஒன்று, இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், அவ்வளோதானா? திரும்பவா? இதில் ஒன்று. ஓகே, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று. ஓகே, இப்போ நான் செஞ்சது எங்கே காணும்? இது என்ன பண்ணுறது? ஸோ கைஸ், எனக்கு ஒன்றும் புரியலை. நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா ஆளை போட்டுருவோம். ஸோ இனி நம்ம கொஞ்சம் வேலை இதாக கம்மியாக இருக்குங்க. ஸோ செஃப்லாம் எங்கே இருக்காங்க? ஓகே, குக்கிங் செஃப். ஸோ $300 நல்லா குக் இருக்காங்க. ஸ்டாண்டர்டில் ஒரு ஆளை கொஞ்சம் 2 டேக்கும் ஹையர் பண்ணிடலாம். ஹையர் ஆனாங்களா இல்லையா? ஸோ ஸ்கில்லில் ஒருத்தவங்களை 2 டேஸுக்கு ஆர்டர் பண்ணலாம். ஓகே, ஆமாம், ஓப்பன் பண்ணலையோ? ஸோ சாரி. ஸோ இன்னும் வந்து நான் ஓப்பன் பண்ணல. ஸோ ஓப்பன் பண்ணிடுறேன். எம்சிஓ எவனை வந்துட்டான்டா? எண்டாடா எப்பன்டா வெடி? எங்கே எவனையுமே காணும். அந்த போகிறான்டா. அடே ஓடனா மட்டும் ஒன்று விட்டுருவானா? டக்குன்னு வாடா, ஓடு 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 ஓடு. ஸ்பீடாக போகிறதுக்கு வேறு இது இல்லை. என்னடா ரிசப்ஷனுக்குள்ளே போகிறானே? ரிசப்ஷனுக்குள்ளே போகிறான்டா. 2 பேர் சுற்றுறானுங்க. 2 பேர் சுற்றுறானுங்க. டாய் வெளில போடா. இவன் எவ்வளோ டாலர் ஆட்டையை போட்டிருக்கான்? $857 ஆட்டையை போட்டிருக்கான். இன்னொருத்தனை பார்த்தேன். எங்கடா அவன்? இந்தா போகிறான் பாருங்க. ஆகா, இனி செக்யூரிட்டி நமக்கு தேவை போல இருக்கே. இந்த நேரம் பார்த்து. ஓகே, இல்லைடா, ஓடுறான். அக்கா போட்டு தெரியாச்சு. ஓகே, இவங்கிட்ட இருந்து எவ்வளோ?
டேய் என்னடா மனசை வச்சு எல்லாமே $1000 ஆட்டியா போட்டு டேய் 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 என்னடா வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்காங்கடா. டேய் இல்லைடா. டேய் தள்ளுங்கடா. அடே தள்ளுறா. விட மாட்டேன். ஓகே ஆமாங்க, இது வேலைக்கு ஆகாது. நம்ம செக்யூரிட்டியை போட்டாதான். $900 ஆட்டையை போட்டு வச்சுருக்கேன். வேலைக்கு ஆகாது. செக்யூரிட்டி நமக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே முதல்ல செக்யூரிட்டிஸ் எங்கடா ஓகே இப்போதைக்கு 2 டேஸுக்கு போட்டுடலாம். ஓகே ஹையர் பண்ணியாச்சு செக்யூரிட்டிஸை. இனி போயிட்டு ஏன் அது ஓப்பன் ஆகலை என்ன எதுன்னு பார்க்கலாங்க. எல்லாத்தையும் மறந்த மாதிரி கீழே ஃப்ளோர் அடித்தேன், பட் பாட்டமில் ஒன்றுமே அடிக்க மறந்துட்டேன். ஸோ பாட்டமில் அடிக்கிறதுக்கு நமக்கு எதாவது வேணுங்க, அதை கொஞ்சம் ஆர்டர் போட்டுடலாமா. இது ஃப்ளோருக்கு அடிச்சாச்சு. ஸோ டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது அடிச்சாகணும். ஆமாம் ஒரு நிமிஷம். டாப்புக்கு எதுவும் அடிக்கலை. டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற பெயிண்ட் வச்சு டீசெண்டாக ஒன்று வாங்கி ஆர்டர் போடலாம். ஓகே ஆர்டர் போட்டாச்சு. ஓகே இங்கே ஆர்டர் போட்டு வந்தோடனையும் ஃப்ளோரை மேலே வந்து பாட்டம் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் இது ஓப்பனே பண்ண முடியும். ஸோ அதனால் போய் அந்த வேலையை பார்த்துடலாம். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அந்த சைடு போயிட்டு ஸோ ஆர்டர் பண்ணது வர வரைக்கும் அங்கே என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கேஸ் ஸ்டேஷன்லாம் ஆள் இருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஓகே கேஸ் ஸ்டேஷனுக்கு 2 நாளைக்கு நான் ஆள் போட்டிருந்தேன், இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியலையே. தள்ளுங்க பார்த்துருவோம். கேஸ் ஸ்டேஷனில் என்னடா யாரையுமே காணும், நான் பெட்ரோல் மட்டும் ஏறிக்கிட்டு இருக்கேன். அதே போடுறா எந்த கேஸ் ஸ்டேஷன் ஆள் இல்லை. ஸோ தள்ளுங்கடா கேஸ் ஸ்டேஷன். ஸோ இப்போதைக்கு 2 டேஸ். ஸோ திருப்பியும் ஓகே கேஸ் ஸ்டேஷன் ஓவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். முதல்ல இங்கே ஸ்டாக்ஸ் இருக்கானே டவுட் நினச்சேன்டா, ஸ்டாக்ஸே இல்லை. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கான ஸ்டாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும். இது வளர்ச்சி நம்ம ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். இது நம்ம நிறையாவது ஆர்டர் போடணுங்க. ஓகே ஹார்ட்வேர் இடையில அதிகமாக வருது. ஓகே ஸோ ஆர்டர் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு இது வேலை இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடும். ஓ மை கார்டு, இடத்த வாடகைக்கு விட மறந்துடும். ஐ மீன் ரூமை வாடகைக்கு விட மறந்துடும். ஸோ இந்த வேலையை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருவோம். ஓகே கமான் சார் டக்குன்னு வாங்க சார். ஹேவ் ஏ குட் டே சார். கமான் சார். ஓகே இப்போ பொருளை இடத்த வைக்கிறதுக்கான ஆள் இருக்கானான்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுவோமா. தள்ளுங்க. அவன் இருந்தானா இன்னும் கொஞ்சம் பொருளை எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே எவனும் இல்லை. ஸோ அப்போ பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு இன்னொருத்தனை கொஞ்சம் ஆர்டர் போடணும். அவனை வேறு விலைக்கு வைக்கணுமா. இவன் தாங்க ஸ்டோர் ரேக் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக காசு வாங்குற மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம் விடுங்க, பொருள் மட்டும் வந்துட்டோம். ஓகே வந்துட்டு ஆனால் கொடுத்த காசு கரெக்டாக வேலை பார்க்குறேன் ஒருத்தன் தான். ஸோ அந்த வகையில் இவனை பாராட்டி ஆகணும். டக்குன்னு வாடா. ஓகே வந்துட்டான். டக்குன்னு பொருள் இறக்கி வச்சுருட்டோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டுக்கான பொருள் ஆர்டர் போடலாம். எங்களோட ப்ராடக்ட் ஸ்டோர் எதாக இருக்குது ப்ராடக்ட். ஓகே இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஆர்டர் போட்டு ஸோ இது நெக்ஸ்ட்டு இதுவரை வாங்காத பொருள் வாங்குறது வைக்கிறதுக்குலாம் இங்கே இடம் இல்லை. ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணுமே. ஸோ கூல் ட்ரிங்க்ஸில் இது கொஞ்சம் இதெல்லாம் எங்கே வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. டோனட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரில. ஸோ ஆர்டர் போட்டு தான் பார்த்துருவோமே. ஓகே ஆர்டர் போட்டாச்சு. ஸோ கைஸ் நெட்டு ஆன்லேயே எல்லாத்தையும் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி ஓகே வாங்க. ஸோ டக்குன்னு போயிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலையை பார்த்துடலாம். திரும்பவுமே லெவலப் ஆயாச்சு. ஸோ இன்க்ரிமெண்ட்டாக $950 கிடச்சிருக்கு. இன்க்ரிமெண்ட்லேயே நமக்கு நல்ல பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குங்க. சரி ஓகே டக்குன்னு வேலையை பார்த்தாகணும். ஸோ ஃப்ளோர் அடிச்சிடலாமா. ஓகே செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க இப்படி அடிக்கிறது. ஜாலியாக இருக்குது. போடு அவ்வளோதான். ஸோ நைஸு. ஸோ இங்கே கொஞ்சம் அப்படியே. ஸோ மேபி இங்கே கொஞ்சம் வரும். ஆமாம் ஓகே ஃப்ளோர் இங்கே போட்டுச்சாச்சு. உள்ளே தான் அடிக்கணுமா. ஓகே உள்ளே தான் அடிக்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ இந்த இடத்துக்கான பெயிண்ட் அப்போ இங்கே வச்சிடலாம். ஓகே இப்போ வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நைஸு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போய் இந்த இடத்துல குக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே இங்கே செஃப் வந்து ஆர்டர் போட்டாகணும். செஃப்பை வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீடியமாக இருக்கிறவரை ஒரு $400 ஹையர் பண்ணலாம். ஸோ இவரை கொஞ்சம் 2 நாளைக்கு ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஸ்கில் இருக்கிற ஒருத்தர், ஸ்கில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒருத்தர், கஃபே வாட்சர் இவங்க எதுக்குன்னு தெரியல. பட்டு ஆர்டர் போட்டு தான் வச்சுக்குவோமே. ஒரு 2 நாளைக்கு ஆர்டர் போட்டு வச்சுக்குவோம். அதே மாதிரி இவங்க எதுக்குன்னா வெயிட்டரு அந்த இதெல்லாம். ஸோ ஓகே புரியுது. ஸோ இவங்களை 2 பேர் ஆர்டர் போடணும். ஸோ 2 பேர் ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா இவர்லேயுமே 2 பேர் அப்படி ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். ஸோ கார் வாஷுக்கு ஆட்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். கார் வாஷுக்கு ஆள் இருக்கானா. கார் வாஷுக்கு ஆள் இல்லை. ஸோ கார் வாஷுக்கு ஓகே அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே கார் வாஷுக்கு ஆள் போட்டாச்சு. ஜிம்முன்னு ஓப்பன் பண்ணல. ஸோ லாண்ட்ரி ஓப்பன் பண்ணல. ஓகே ஆமாம் செஃப்லாம் ஆட்களை வர ஆரம்பிச்சிட்டாங்களா. இவங்களுக்குலாம் பர்கர் வேணுமா. ஆமாம் உள்ளே சமைக்கிறது யார். ஓகே உள்ளே சமைக்கிறது யார். ஓகே நைஸு. ஓகே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே கொண்டு போகிறான், இங்கே வைக்கிறான். ஸோ
ஸோ யார் வேணுமோ வந்து எடுத்துக்கிறாங்க. இது நல்லா இருக்கே, இவன் இப்படியே போயிட்டு அதுக்கு நீ இப்படியே போயிருக்கலாம்டா, ஏன்னா அங்கே போய் இங்கே சுற்றி போகிறேன், தலைகளாக தான் குதிப்பேன்னு சுற்றுறான். ஓகே, நம்ம ஆர்டர் போட்ட அடுத்த பொருள் ஏதோ ஒன்று வந்துருச்சு, டக்குன்னு போய் அது என்னதுன்னு பார்த்துருவோமா. அதை பார்த்துட்டு இந்த கேம் பிளே இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறது ஜிம்மு. ஸோ ஜிம்மை ஓப்பன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அடுத்தடுத்து எல்லா எபிசோட்ஸையும் கரெக்டாக பாருங்கள். ஓகேங்க, இதை ஆட்லேயே வைக்கிற வேலையை நம்ம ஆள் பார்த்துக்குவான். ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரூமு வாடகைக்கு ஒரு இந்த வேலையை வந்துட்டேன். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.